வாங்க கன்னிராசி அன்பு நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்களைத்தான் இப்பொழுது நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆடி மாதத்தில் உங்களுக்கான ராசி நட்சத்திர பலன்கள் எப்படி உள்ளது, பொது பலன்கள், பரிகாரங்கள் என்பதை பற்றி எல்லாம் இங்கு முழுவதுமாக பார்ப்போம். குறிப்பாக கன்னியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அதே போல் அஸ்தம் மட்டும் இல்லாமல் கடைசியாக சித்திரை 1, 2 பாதங்கள், இவற்றைக்கான ராசி பலன்கள், நட்சத்திர பலன்கள், கிரக நிலைகளை பற்றி விரிவாக பார்ப்போம். கிரக நிலைகளை பொறுத்தவரை ரண ரூண ரேகஸ்தானத்தில் சனி, ராகு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன், தொழில் ஸ்தானத்தில் சூரியன், குரு லாபஸ்தானத்தில் புதன், அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய், கேது என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வரும்போது உங்களுக்கான பொது பலன்களை பற்றி இங்கு பார்ப்போம். உங்களுக்கான பலன்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி வகையில் உங்களுக்கான பெரிய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. பெரியவர்கள் ஆதரவு காரணமாக நீங்கள் பெரிய ஏற்றங்களை பெறப்போகிறீர்கள். இப்படி பெரிய ஏற்றங்களை பெறப்போகும் நீங்கள் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பொன் பொருள் என்று பார்த்தால் எதிர்பார்த்ததை விட அதிகமான பொன் பொருள் வரத்து இந்த வாரத்தை பொறுத்தவரை, அதே போல் இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு அதிகமான உதவியை செய்யும் காலமும் நேரமும் வந்துவிட்டது. இப்படி நீங்கள் உதவி செய்யும் பொழுது அதற்கான மதிப்பும் மரியாதையும் உங்களை மேல் நோக்கி ஏற்றங்களில் கொண்டு போய் சேர்க்கும் என்பது உங்களுக்கு இந்த காலத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போல் நீங்கள் வெகு தூர பயணங்களை இந்த காலத்தில் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் சூழலும் இப்பொழுது உருவாகியுள்ளது. அதனால் நீங்கள் பயணத்துக்கு தயாராக இருப்பது உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சுப செயல்கள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. உங்கள் வீட்டிலேயோ உங்கள் வீட்டை சார்ந்த இடங்களில் சுப செயல்கள் அதிகமாக வரப்போகிறது. இதுவரை தடைப்பட்டு இருந்த காரியங்கள் அனைத்தும் இனி கைகூட போகிறது. அதே போல் வம்பு வழக்குகளில் இனி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகிறது. இதுவரை உங்களுக்கு இழுபறி நிலையில் நீடித்த வழக்குகள் எல்லாம் இப்பொழுது சாதகமாக மாறப்போகிறது. அதே போல் நீங்கள் தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழிலை விரிவாக்குறது பற்றி அதிகமாக பேச்சுவார்த்தைகளும் ஆலோசனைகளும் நடத்துறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையில் சிறப்பான ஏற்றங்களை அடைய போகிறீங்க. உங்கள் திறமைகளை சிறப்பாக காட்டி சிறப்பான ஏற்றங்களை அடைவதற்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதே போல் உங்கள் செயல்பாடுகள் இந்த காலத்தில் மிகச்சிறப்பாக அமையறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இன்பம் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள், அதாவது உங்களுக்கு குடும்பத்தில் இன்பமும் நன்மையும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பெரிய சந்தோஷம், அதே போல் கொண்டாட்ட மனநிலை வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் கணவன் மனைவி கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ புரிதல் அதிகமாகும்னு சொல்லலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அந்த புரிதல் எல்லாமே இப்போ அதிகமாக போகிறது. அந்த புரிதலின் காரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தோட இங்கே செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் நேர காலங்களும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட செயல்பாட்டில் ஒரு சிறப்பான ஏற்றங்கள் வரப்போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் மட்டும் இல்லை, உங்களோட நண்பர்கள் அதே போல் உறவினர்கள் வகையிலும் உங்களுக்கான ஆதரவுகள் கிடைக்கிற நேரமும் காலமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் கலை சார்ந்த துறையில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் வாய்ப்புகளை மற்றவர்கள் தட்டி பறிக்கிறதுக்கான காலமும் நேரமும் இருக்குது. அதனால் எதுலேயும் நீங்கள் கொஞ்சம் திறமையாகவும் அதே போல் கொஞ்சம் பொறுமையாகவும் ஜாக்கிரதையாகவும் செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே போல் அரசியல் துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள்ங்கிறது ஒரு சிறப்பான காலமாக காணப்படுது. உங்களுக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா கடின உழைப்பும் இப்போ தேவைப்படுது. அந்த கடின உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்க வேலையில் நீங்கள் எதையும் ஒரு துணிச்சலோட தைரியத்தோடையும் செய்யறதுக்கான காலமும் நேரமும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாணவர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த அனுபவங்கள் அதே போல் எதிர்பார்த்த வேலை எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த காலத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணுவை வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளாவோ கிருஷ்ணனாவோ வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் குறிப்பாக சனிக்கிழமைகளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபடுறது நல்லது.
சனிக்கிழமைகளை நீங்கள் வழிபடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். இப்படி ஏற்றங்கள் அதிகமாக இருக்க வேலையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிவர்த்தியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இங்கே இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வந்து பெருமாளை வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் பெருமாள் மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரையும் வழிபடுறப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் பெருகும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியும். இதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்சத்திர பலன்களை இங்கே பார்க்கலாம். நட்சத்திர பலன்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உத்திரம் 2, 3, 4 பாதம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில சண்டைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்க நேரத்தில் நீங்கள் அதை கொஞ்சம் தவிர்க்கும் விதமாகவோ இல்லை அதுலேருந்து எப்படி வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விதமாக இருந்தால் உங்களுக்கு நல்லது. அதே போல் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலமும் நேரமும் வந்துச்சு. ஒரு சில நேரங்களில் நீங்கள் சொல்கிறத உங்கள் பிள்ளைகள் கேட்காம போகலாம். அதனால் வந்து அதற்கு தகுந்த போல் அவங்கக்கிட்ட எப்படி பேசணுமோ அது மாதிரி கொஞ்சம் பேசி அவங்கள கொஞ்சம் இது பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பொருளையோ அதே போல் நீங்கள் வாங்கும் பொருளையோ கொஞ்சம் நிதானமாக கையாளுறது இந்த கால நேரத்தில் உத்திரமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்பட வேண்டியதாக இருக்குது. உத்திரமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலமும் நேரமும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம். அந்த அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து அதை சமாளிப்பதற்கான மன உறுதியோடு இருப்பீங்க. அதே போல் எந்த சிக்கல் வந்தாலும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானத்தோடு செயல்படுவீங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஏற்றங்கள்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றா இந்த நேரத்தில் காணப்படுற வேலையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது இங்கேயும் கொஞ்சம் நல்லது. அந்த வாக்குவாதங்களால் உங்களுக்கு வந்து பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுலேயே ஓடிட்டுருக்கும். அதே போல் நீங்கள் வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் வந்து கொஞ்சம் தாமதமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பொறுமையாக இருக்கிறது நல்லது. அப்படி சிந்திச்சு பொறுமையாக இருக்கிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கான ஏற்றங்கள் வந்து இந்த காலத்தில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்க போகுது. அதனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கான கடைசி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வந்து சித்திரை 1, 2 பாதம். சித்திரை 1, 2 பாதம் பார்த்தீங்கன்னா மற்ற 2 நட்சத்திரக்கும் அப்பப்போ பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகள் எப்படியேற்பட்ட பிரச்சனைகளும் இப்போ வந்து தீர்றதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செழிப்பு கூடுற வாய்ப்புகளும் நேரமும் வந்துருச்சு. அது செல்வமாக இருக்கட்டும் இன்பமாக இருக்கட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்க மகிழ்ச்சியாகட்டும் அதெல்லாமே பெருகிறதுக்கான காலமும் நேரமும் உண்டாச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தால் கூட அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெருகிறதுக்கான நேரமும் காலமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் கொஞ்சம் இந்த காலத்தில் விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா அப்படி விட்டு கொடுத்து போகிறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள் கூட நல்லா வந்து முடியறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மற்றவங்கள பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டீங்க. அதிகமாக யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிகமாக யோசிக்கிறதுக்கான காலமும் நேரமும் கூட இந்த நேரத்தில் கம்மியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறதுக்கான காலமும் சூழலையும் வந்துருச்சு. அதே போல் உங்களுக்கு வந்து இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வேலை கொஞ்சம் அதிகமாகலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% வேலை செஞ்சீங்கன்னா இப்போ வந்து ஒரு 120 இல்லை 150% வேலை செய்யறதுக்கான காலமும் நேரமும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலம் வேலையும் செய்கிறீங்க இல்லையா அதற்கான சிறப்பான ஏற்றங்கள் உங்களுக்கு வந்து பண வரவாவோ பொருள் வரவாவோ இல்லை உங்கள் பதவி உயர்வாவோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக பார்க்குறப்ப என்ன ஆகுனா இந்த மாதத்தை பொறுத்தவரை அதாவது இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கும் கொஞ்சம் தேவையாக இருக்குது.
அதே போல் உங்கள் வீட்டுக்குள்ளேயோ உங்கள் குடும்பத்திலேயோ வந்து சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் அது வந்து அந்த நிமிடத்திலேயே வந்து முடியறதுக்கான காலமும் நேரமும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அங்கங்கே வந்து போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒட்டு மொத்தமாக பண வரவுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா பெருமாளை வணங்குவது நல்லது. பெருமாளோட சேர்த்து ஆஞ்சநேயரையும் வணங்குறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களும் மேன்மைகளும் வரும். அதே போல் பெருமாளுக்கு உகந்த நம்ம துளசி மாலையை வந்து நீங்கள் அணிவிச்சு அதை வச்சு நீங்கள் வழிபடலாம். அப்படி வழிபடுறப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சனிக்கிழமைகளை பெருமாள் வந்து சிறப்பான நாள்னு சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த சனிக்கிழமைகளை அவரை வழிபடுறப்போ வந்து உங்களுக்கு அதிகமான ஏற்றங்களும் நன்மைகளும் கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து சப்போஸ் சனிக்கிழமைகளில் விரதம் இருக்கிற ஹேபிட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறது உங்கள் உடம்புக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, உங்கள் ஆன்மீகத்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மூதாதையர். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் சார்ந்து உங்களுக்கு ஏற்றங்கள் நடக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த கால நேர சூழலில் அதிகமாக இருக்குது. இதே போல் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.